நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ சிஓஏ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். அதில் வந்து ப்ராக்டிக்கல் படித்தா எந்த வகையில் நமக்கு கொஸ்டினில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத, ப்ராக்டிக்கல் மட்டும் படித்தா எந்த வகையில் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்லேயே நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். கண்டிப்பாக 100% பாஸ் பண்ணிடலாம். டிஸ்டிங்ஷன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளே என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு படிக்கணும். புரியுதுங்களா? ஏனோதான் படிக்கக்கூடாது. இந்த ஒரு வாரம் நான் நல்லா படிக்க முடியும் என்னால். இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் நான் ஃபுல் டே வந்து நான் கூட ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு கோர்ஸ், இது ஒரு கோர்ஸை நல்லபடியாக முடிக்கணும்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக அதை கற்றுக்கணும், படிக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், 2023 ஆகஸ்ட்டில் நடந்த சிஓஏ கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அப்படி பின்னாடி பக்கம் போயிடும். ஸோ லாஸ்ட் 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கக்கூடியது ப்ராக்டிக்கல் தான். அதுக்கப்புறம் தான் தியரி போவோம். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சிலபஸும் சேம் தியரியிலும் இருக்குது. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ, ஸோ சில யூனிட்ஸ் வந்து நல்லா பாருங்கள், நமக்கு இப்போ தியரி மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதில் ஒரு சில யூனிட் வந்து ஃபுல்லாகவே தியரி தான். ஸோ அதை நம்ம தியரி படித்தா தான் எழுத முடியும். ஆனால் ஒரு சில யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுறோமோ அதுதான் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம், ப்ராக்டிக்கலே படிச்சிடும். அப்போ ப்ராக்டிக்கலையும் கவர் பண்ணுறோம், தியரியும் கவர் பண்ணிடுறோம். அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், நம்ம சப்போஸ் வந்து தியரி படிக்கிறதுக்கு டைம் இல்லை, தியரி நம்ம படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். கம்பல்சரி எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தியரியே படிக்காமல் நான் ப்ராக்டிக்கல் தென் 1 மார்க் நான் பார்த்துக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% பாஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஆனால் படிக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக படிச்சாகணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்னால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதுலேருந்து வந்திருக்கோம். சரிங்களா? அது நீங்கள் தியரி படித்தா தான் எழுத முடியும். செகண்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா இது 5 மார்க் கொஸ்டின். நல்லா பாருங்கள், மொத்தம் 6 5 மார்க் இருக்கும். இதில் 5 தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், எல்லாருக்கும் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 6 5 மார்க் இருக்கணும், ஆனால் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் எல்லாருக்கும் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் ரிவால்யூஷன் போட்டவங்களுக்கு தெரியும், சிஓஏ ரிவால்யூஷன் போடலாம். ஓகேங்களா? இப்போ தான் கடைசி முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பேப்பர் காப்பியும் அப்ளை பண்ணிக்கலாம், ரிவால்யூஷனும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் அந்த வகையில் தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஒன்று பாருங்கள், ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஆட் ஹெடர் ஃபுட்டர் இன் எ வேர்ட் டாக்குமெண்ட் இன் எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்டில் ஹெடர் ஃபுட்டர் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி பண்ணணும் தெரியும் இல்லையா? முடிஞ்சிச்சு. நம்ம ப்ராக்டிக்கலில் படித்தது என்னவோ அது அப்படியே தியரியிலே வந்துருச்சு. அதோட ப்ரொசீஜர் என்னவோ நம்ம இங்கே எழுதினா போதும். புரியுதுங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் த ஸ்டெப்ஸ் டு அப்ளை பார்டர் அண்ட் ஷேடிங் டு டேபிள் இன் எம்எஸ் எக்ஸல். ஸோ எம்எஸ் எக்ஸலில் டேபிளை பற்றி கேட்குறாங்க. அதில் எல்லாமே தெளிவாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி நம்ம பார்டர் கொடுக்குறது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம அங்கே ப்ராக்டிக்கலில் பண்ணியிருந்தோம். ப்ராக்டிக்கலி சேம் இதே தான் இருக்குது. எம்எஸ் எக்ஸலில் டேபிள் கிரியேஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலில் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. ஸோ நம்ம அங்கே ப்ராக்டிக்கலும் ஆச்சு, இங்கே நம்ம தியரியும் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன்று வாங்க, ரைட் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் கொரீஸ் இன் பேஸ். சரிங்களா? ஆக்சஸ் அப்படிங்கிறத பேஸ் சொல்லுவோம். அதில் வந்து கொரீஸ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரியல சார், ஓப்பன் ஆஃபீஸ் பக்கமே நான் போகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஆடிங் டிரான்சிஷன் எஃபெக்ட் டு த ப்ரெசன்டேஷன் இன் எம்எஸ் பவர் பாயிண்டில் நல்லா பாருங்கள், டிரான்சிஷன் எஃபெக்டை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம ப்ராக்டிக்கலே ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 4th கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். 5th கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பர்ஃபார்ம்டு அண்ட் இமெயில். இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் தெரிஞ்சால் எழுதலாம். ஸோ அதுவுமே இமெயில் கிரியேஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல்லே பார்த்துருப்போம். புரியுதுங்களா? ப்ராக்டிக்கல் நம்ம இமெயில் எப்படி ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுறதும் பார்த்துருப்போம். இதோட இங்கே வந்து அதோட ஆப்ரேஷன்லாம் கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்டு ஆன் அண்ட் இமெயில். இமெயிலில் இந்த ஆப்ரேஷன் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அது எனக்கு தெரியல அப்படின்னாலும் ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கூகுள் ஷீட்டோட அப்ளிகேஷன் என்ன. ஸோ கூகுள் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக உங்கள் ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடியது. ஸோ கூகுள் ஷீட் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட் ரெண்டும் வந்து வேறு வேறு. கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு, கூகுள் ஷீட் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 6th ஒன்று கேட்டிருந்தாலும் அதையும் கண்டிப்பாக நீங்கள்
அட்டன் பண்ணியிருக்கலாம் ப்ராக்டிக்கல் படித்தாலே. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் படித்தா தெளிவாக செகண்ட் கொஸ்டின் அடிச்சிடலாம், தேர்ட் கொஸ்டின் அடிச்சிடலாம், ஃபோர்த்து கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட 5 மார்க் வந்து நம்ம வெறும் ப்ராக்டிக்கல் படிக்கிறதுனாலே எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரி நம்ம மீதி இருக்க தியரியை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதுவும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. அதையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் படித்தாலே 50% நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். 60% கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? மீதி 40% நம்ம தியரி என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத, என்னென்ன டாபிக் முக்கியமாக அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்.